வணக்கம். நம சிவாய. வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாய் இருக்கிறீர்களா? அதாவது போன டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தியான பயிற்சி ஒன்று கொடுத்துருப்பேன். அதாவது உங்களோட வாசி ஒடுங்குற அளவுக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. இதை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. இது ஒரு பயிற்சி கிடையாது, ஒரு தவம் கிடையாது. நம்மளோட மூச்சு காற்றை ஒருங்கிணைச்சு, அதாவது நம்ம உடம்புக்குள்ள உஷ்ணமும் வெப்பமும் ப்ராப்பராக கொண்டு போகிற பயிற்சி தானே ஒழிய வேறு எதுவும் இல்லைங்க. இதை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். நம்மளோட அதாவது உள்ள இருக்க உஷ்ணத்தை வெளியில எடுத்துட்டு வெளியில இருக்க நல்ல பிராணாவை எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கறது தான். இது ஒரு தியான முறை தான். ஆனால் வாசி கொஞ்சம் ஒடுங்கும், அவ்வளோதான். பெரிய அளவுக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு இது பயிற்சியெல்லாம் இல்லை. நான் பயிற்சி இன்னும் யாருக்குமே கொடுக்க ஆரம்பிக்கலைங்க. பயிற்சி தவம் எல்லாம் சொல்லி தர முடியாது. ஆனால் தவம் பண்ற முறையை தான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, பின்னாடி முதுகு தண்டு வடையில கூடு ஒடுங்கி கூடு, அதாவது பின்னாடி முதுகு தண்டு வடையில கூடு ஒடுக்கிறத நான் சொல்லியிருப்பேன், அந்த 2 சுவாசத்தையுமே. இப்போ நாம அதுல இருந்து ப்ராப்பரா நம்ம கொஞ்சம் அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றேன். இப்போ பின்வழி அந்த முதுகு தண்டு வடையில இருந்து கடைசியில காலையில உங்களுக்கு 6 மணி நேரம் நிறுத்த சொன்னது ஏன்னு சொன்னா, அந்த 6 மணி நேரம் நீங்க அந்த அந்த மூலாதாரத்துல நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களோட வாதமும் அந்த சக்கரை வெளிப்புறம் அடையும் போது உங்களோட வாதமும் அங்க இருக்க தேவையற்ற கழிவெல்லாம் வெளியேறும். அந்த இடத்த கொஞ்சம் காயக்கல்பம் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நீங்க வெளியில வந்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க யோகா பண்ணிட்டு தான் இதை பண்ணணும். யோகா முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் எடுத்தெடுப்புக்கு நீங்க இந்த பயிற்சியை பண்ணிடக்கூடாது. 2-3 யோகா பார்த்துக்கோங்க. கையெல்லாம் அசைச்சு வியர்வை வர மாதிரி யோகா பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த தியானம்ங்கிறது பண்ணணும். இதுக்கு அடுத்து தான் யோகா. இது தவம்ங்கய்யா, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு அப்புறம் சொல்றேன். இப்பொழுது நீங்க அந்த பிராணாவை நம்ம நிறுத்துறோம். நிறுத்திட்டு என்ன பண்றோம், அதாவது மூலாதாரத்துக்கு மேல்நிலை சுவாதிஷ்டானம், ஒவ்வொருத்தவங்க மணிப்புரகம்னு சொல்லுவாங்க, சுவாதிஷ்டானத்துக்கு கீழே கொண்டு நிறுத்திடுங்க. அந்த மூலாதாரத்துல இருந்து இப்ப 6 மணி நேரத்தோட அதை எடுத்துருங்க. இனிமே 6 மணி நேரம் அங்க வைக்கக்கூடாது. இதுக்கு அடுத்து அதாவது முதல் முறை மட்டும்தான் 6 மணி நேரம் வைக்கணும். ஏன்னா அது விழிப்படைகிறதுக்கு உங்களுடைய உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்க எண்ணலைய ஒடுக்கி உங்களுக்குள்ள கொண்டு நிறுத்தியிருக்கேன். அதுக்குதான் அந்த 6 மணி நேரம். இப்பொழுது நீங்க மேல, அதாவது மூலாதாரத்துக்கு மேல இருந்து அந்த சுவாசத்தை அப்படியே ஒவ்வொரு சக்கரமா எடுத்து மூச்சுக்குள்ள இழுதுங்க, திருப்பி கொண்டு போங்க. அதாவது மேல சுவாதிஷ்டானத்துல இருந்து மூலாதாரம் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கும். இல்லைங்க, திருப்பி உச்சில இருந்து பிடரி வலி, நான் சொல்றேன், கழுத்து முதுகு தண்டு வடை இப்படியே இழுத்து இங்க மூச்சு விடுற தெரியும். திருப்பி அந்த மூச்சு அங்க போகணும். இதே போல நீங்க அந்த பயிற்சியை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, திருப்பி நீங்க அந்த கடைசி நிலை நான் அங்க கொண்டு நிறுத்திட்டேன். அப்ப அந்த கடைசி நிலை நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டு போய் அந்த சுவாதிஷ்டானத்துல ஒரு 1/2 மணி நேரத்துல நிறுத்தணும். ஏன்னா அங்க ரொம்ப அது உயிர் உற்பத்தியான இடம். அந்த இடம் அதிகமா விழிப்புணர்வு அடையக்கூடாது. அங்க ஒரு 1/2 மணி நேரம் நிறுத்திட்டு நீங்க அதுக்கடுத்து 3வது இடத்துக்கு முதுகு தண்டு வடைக்கு கொண்டு நிறுத்திடுங்க. ஒரு 1/2 மணி நேரம், இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் நினைவு இருக்குதோ அதுக்கு அடுத்து நீங்க கொஞ்சம் மேல்நிலை கொண்டு நிறுத்திக்கங்க. இப்படியே ஒவ்வொரு நிலையா கொண்டு நிறுத்திட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மூச்சை கொண்டு உச்சில எல்லாம் இப்ப நிறுத்தக்கூடாதுங்க. ஏன்னா அங்கெல்லாம் ப்ரெஷர் போய் சேர்ந்துரும். இது தவமா ஆகிரும். அப்ப அந்த தவம் உங்களுக்கு கடினமா வந்துடும். அதனால அந்த மூச்சை மீண்டும் கொண்டு இப்படி ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு, இதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, வேலைக்கு போறவங்க நீங்க எப்பயுமே உங்களோட நினைப்பு இங்கதான் வரணும். இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா காலையில செஞ்சுட்டு மீண்டும் இங்க கொண்டு நிறுத்திட்டு தான் நீங்க வேலைக்கு போகணும். அப்பதான் உங்களுக்கு வேலையில கவனம் இருக்கும். நான் சொல்ற பயிற்சியெல்லாம் தவம் பண்ணி வீட்டுல இருக்கவங்களுக்கு, அப்படி வேலைக்கு போறவங்களும் பண்ணினீங்கன்னா மூலாதாரத்துல 6 மணி நேரம் நிறுத்தக்கூடாது. ஒரு 1 மணி நேரத்துல நிறுத்திட்டு நீங்க அப்படியே மேல கொண்டு நினைப்பை இங்க கொண்டு வந்துருங்க. மறுநாள் பயிற்சி செஞ்சு சுவாதிஷ்டானத்துக்கு கொண்டு இங்க நிறுத்திடுங்க. இப்படிதான் வேலை செய்யறவங்க செய்யணும். நான் வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த இது பயிற்சி சொல்றேன். அப்புறம் அவங்க ப்ராப்பரா செய்யறதுக்கு டைம் கிடைக்கும். வேலை செய்யறவங்க வித்தியாசமா செய்யணும். சரிங்களா? அந்த மாதிரிதான். அப்புறம் திருப்பி மீண்டும் நீங்க கொண்டு நான் சொன்ன மாதிரி கொண்டு அப்புறம் கொண்டு இங்க ரொம்ப நேரம் நிறுத்தக்கூடாதுங்க. அந்த மூச்சு எங்கெல்லாம் நீங்க நிறுத்திடாதீங்க. இங்கெல்லாம் தவ யோகிகள் தான் நிறுத்தணும்.
அது வந்து நேரடியாக நிறுத்தணும். இங்கே நிறுத்துனீங்கன்னா மூளை உங்களுக்கு பல செல்கள் எல்லாம் உங்களுக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் ஒரு பித்து நிலைக்கு போயிடுவீங்க. அர்த்தமாக சொல்கிறேன், இங்கே கொண்டு போய் யாரும் நிறுத்தினீங்கன்னா பித்து நிலைக்கு போயிடுவீங்க. 3 வருஷம் காலகட்டத்துக்கு பித்து நிலையில் தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. குண்டலி வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால் ப்ராப்பராக கொண்டு போகிறவங்க அங்கே கொண்டு போகாதீங்க, இங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கங்க. இந்த சக்கரத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் நிறுத்திட்டு மீண்டும் என்ன பண்ணுங்க, இது வெளிப்படைஞ்சதும் இந்த மூச்சு காற்றை 2 கண்ணுக்கு கொடுங்க. இது எப்போ தெரியுமா, நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது வேலையில் இருக்கும்போது நிதானத்தில் இருக்கும்போது இங்கே வந்துட்டு அப்புறம் இந்த மூச்சு இங்கே கொடுத்துட்டு நைட்டு உறங்குங்க. உறங்கி முடித்ததும் மீண்டும் இந்த மூச்சு இப்படி தான் வரணுங்க. ஒவ்வொரு நாள் தொண்டைக்கு போகணும், அநாகத்துக்கு இங்கே போகணும், இங்கே போயிட்டு இங்கே மூச்சு கொண்டு போகணும். அதாவது நான் என்ன சொன்னேன், இந்த பயிற்சியெல்லாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தெளிவாக சொல்கிறேன். இங்கே வந்து நிறுத்திட்டு மூச்சு இங்கே நிறுத்திட்டு இங்கே நிறுத்திட்டு இந்த கண் 2க்கும் மூச்சு கொண்டு போயிட்டு தூங்க போகும்போது மறுநாள் காலையில் எழுந்தவுடன் இங்கே வந்துடணும். மீண்டும் நல்ல 1 வாரத்துக்கு தான் இங்கே வந்து இங்கே இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வீட்டில் இருக்கவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு இங்கெல்லாம் நிறுத்த வேண்டாம். நீங்கள் இங்கே நிறுத்தி திருப்பி பின்னாடி இருந்து முன்னாடி வந்துடுறதோ நிறுத்திக்கங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் இந்த வாசி பயிற்சி அப்புறம் எங்கே நிறுத்தணும், மீண்டும் எங்கே நிறுத்தணும், அப்புறம் வந்து இங்கே தொப்புள் பகுதியில் நிறுத்தணும். கீழே வந்து திருப்பி அதாவது மணிப்பூரகத்தும் மூலாதாரத்தும் முன் சைடு நிறுத்தி மீண்டும் ரொட்டேட்டிவாக நீங்கள் கொண்டு வந்து இங்கே நிறுத்தணும். சைக்கிள் மாதிரி இப்படி இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்தணும். இது வந்து உங்களோட வாசி ஓட ஆரம்பிக்கும். இதே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் இந்த மைண்டுக்கெல்லாம் கொண்டு போயிடாதீங்க. அது வந்து சித்து நிலை, அது வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அது வந்து இங்கே சித்து படிக்கிறவங்களுக்கு தான் சொல்லித்தர முடியும். நீங்கள் வாசி மட்டும்தான் இது ஓடுறது. அதுக்கு முன்னாடி யோகா பண்ணிக்கோங்க. யோகா 2-3 பயிற்சி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பயிற்சி கூட ஈஸியான பயிற்சி. நான் அது நாளைக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த நாடி பிராணாயா பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வாசி ஒடுங்க ஆரம்பிக்குங்க. குறிப்பிட்ட வாசி உடனெல்லாம் ஒடுங்காதுங்க. வாசிக்குன்னு ஒரு ஐ பவர்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இப்போ வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் நல்லா உணர்வீங்க, உங்கள் வாசி ஒடுங்கி ஓடுறத நல்லா உணர்வீங்க. இதுக்குன்னு வாசிக்குன்னு நிறைய சக்தி நம்ம வாங்கணும். அந்த சக்தி வாங்குறதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்கிறேன். இது ஒரு எளிய பயிற்சி தான். இதை கண்டு யாரும் பயப்படாதீங்க. இதனால் உடலில் எந்த ஒரு துன்பமும் வராதுங்க. உங்கள் உடம்பு புத்துணர்ச்சியாக தான் இருக்கும். நிறைய பேர் தேவையில்லாமல் இது தவறான பயிற்சின்னு எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் தப்புங்க. இது பயிற்சி இல்லைங்க, இது மூச்சு பிராணாயா எடுக்கிறோங்க. பயிற்சியெல்லாம் இங்கே சொல்லியே தரலைங்க. இன்னும் நம்மளோட அதாவது நிறைய பேர் வாதம் பித்தம் எனக்கு உஷ்ணமெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்கல்ல, உங்களுக்கு வாசி ஓடணும். அதாவது இந்த வாசி வந்து தொழிலாளிகளுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சராசரிய வாழ்க்கை வாசி தான் ஓடுங்க. ஆனால் யோகம் சித்து நிலை அடைகிறவங்களுக்கு வித்தியாசமான வாசி ஓடும். இறைநிலை அடைகிறவங்களுக்கு வாசியிலையுமே ரொம்ப ஐப்பவரான வாசி ஓடுங்க. வாசியிலே விதவிதமாக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு வாசி ஓடும், படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட வாசி ஓடும், காலேஜ் படிக்கிறவங்களுக்கு கூட வாசி ஓடும், தொழிலாளிகளுக்கு கூட வாசி இயற்கையாக ஓடிட்டு இருக்கும். அதாவது இதெல்லாம் ஒரு நார்மலாக ஓடுங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த கவலைகளெல்லாம் இல்லாமல் வாசி ஓடுறது பயிற்சி தான் நான் சொல்கிறேன். இது ஒரு சின்ன பயிற்சி, யாருமே வந்து பயந்துக்காதீங்க. அப்புறம் வந்து நான் இப்போ சொன்னது மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி உணவு முறை சரியாக சாப்பிட்டுக்கோங்க. உணவு முறைக்குன்னே நான் ஒரு தனி வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? நமச்சிவாய, வாழ்க வளமுடன்.